வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் சிவம், சேலத்துலேருந்து வரேன். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஏஞ்சல் நம்பர் பற்றி நிறைய போடுறாங்க. அது எந்த மாதிரிங்க ஐயா வேலை செய்யும்? ஓகே. பொதுவாக ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் நிறையா ஆடியோ ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா ஃபேன்சி நம்பர்னு பார்ப்பீங்க. வண்டி நம்பர் எடுக்கும்போது 555 வேணும், 1111 வேணும், இப்படிலாம் சொல்கிறீங்கள. அப்போ ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வரும்பொழுது அது வந்து தேவதை எண்களாக செயல்படும். அப்போ அந்த செயல்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தாக்கத்தை உண்டு பண்ணும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு எண்களையுமே வந்து பொதுவாக அதை ஒரு எண்களாக மட்டும் பார்க்காம கிரகங்களோடையும் பாவங்களோடையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போ வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல் 1 வேணும், ஆல் 3 வேணும், ஆல் 4 வேணும், அப்படிலாம் நம்பர்ஸ் எடுப்பாங்கள்ல. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி கிரகங்கள் இருக்குது. இப்போ ஆல் 1 1111 அப்படிங்கிற நம்பரில் சூரியனுடைய ஆதிக்கம் அந்த நம்பரில் நிறையா இருக்குது. அப்போ அந்த நம்பரை பயன்படுத்தினா அரசியலில் ஜெயிச்சிடலாம், அரசாங்க வேலை கிடச்சிரும், அரசியல்வாதிகள் மட்டும் தான் அந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. அந்த நம்பரோட தன்மை வந்து அரசியல் ஈடுபாடே அதிகமாக கொடுக்கும், ஒரு அதிகாரத்துறையை அதிகமாக கொடுக்கும், ஒரு டாமினேஷன் அதிகமாக கொடுக்கும், அரசு பதவியை கொடுக்கும், உயர் பதவியை கொடுக்கும், நமக்கான முன்னுரிமையை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஏன்னா சூரியனோட கதிர்வீச்சு இருக்கிறனால இதை யார் பயன்படுத்தணும்னா, யாருடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அவங்க அந்த 1111 அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து பயன்படுத்தணும். அப்போ இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, ஒவ்வொரு நம்பருக்கான கிரகம் என்ன பாவம் என்னன்னு பார்த்து அது எவ்வளோ வலிமையாக செயல்படுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த கான்செப்டை நம்ம எடுக்கணும். ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6666 7777 இந்த மாதிரி நம்பர்லாம் வச்சுருக்காங்க இல்லையா? இந்த நம்பர்லாம் எந்த மாதிரியான பலன் நம்மளுக்கு கொடுக்குங்க ஐயா? அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பருமே ஒரு கிரகத்தோட காரகத்துவத்தில் இயங்கும். ஸோ இது கிரகம் மட்டும் இல்லை, பாவ காரகத்துவமாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவாக வந்து இந்த 6666 நம்பர் வந்து வச்சிருக்கிறது யார் வச்சுக்கணும் அப்படின்னா, யாருடைய ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கிறதோ அவங்க தான் அந்த நம்பரை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் வந்து ஒரு சில இடங்களில் நெகட்டிவாக வேலை செய்யும். ஏன்னா பாவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் 6ங்கிறது வந்து 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் பாவத்தில் தான் கடன் இருக்குது, நோய் இருக்குது, வழக்கு இருக்குது, எதிரி இருக்குது. அப்போ இந்த 6666 இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களோட வண்டி நம்பர்லேயோ ஃபோன் நம்பரில் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் பலன் நடக்கும்னா, நிறையா கடன் ஏற்படும், நிறைய எதிரிகள் வந்துடுவாங்க, கோர்ட் கேஸ் கூட வந்துடும். அப்போ அதை கொஞ்சம் பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கான பிரச்சனைகளை சந்திச்சிருவாங்க. அது இன்னொரு இடத்துல நன்மையாக எங்கே வேலை செய்யும்னு பார்க்கும்போது தொழிலில் வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும், நமக்கு வேலையாட்கள் விசுவாசமாக கிடைப்பாங்க, அந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும். இதே 7777 இந்த 7777 நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நம்பர் தமிழ் நியூமராலஜியில். இப்போ ஆங்கில நியூமராலஜியில் கேதுன்னு சொல்லுவாங்க, தமிழ் நியூமராலஜியில் புதனுக்கான நம்பர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாவ ரீதியாக பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் இயங்கக்கூடிய நம்பர். அப்போ சமுதாய தொடர்பு, சமுதாய அந்தஸ்து, சமுதாயத்தில் நிறைய பேர் எனக்கு பழக்க வழக்கம் கிடைக்கணும், விஐபி கான்டாக்ட்ஸ் கிடைக்கணும், என்னோடய அந்தஸ்து உயரணும்னா இந்த 7777 நம்பரை பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இது புதன் அப்படிங்கிறது வியாபாரத்துக்கான கிரகம். எந்த ஒரு வியாபாரம் பண்ணுறது, ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படணும், அதேமாதிரி நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பப்ளிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, புத்தகம், பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் இந்த 7ஆம் நம்பர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் இதில் என்ன கண்டிஷன்னா, 7ஆம் பாவம் வலிமையாக இருக்க வேண்டும், புதனும் வலிமையாக இருக்கணும். அவங்க இதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க நிச்சயமாக அடைவாங்க. ஐயா, இப்போ வந்து சில பிரச்சனைகள் தீர்வுக்கும் ஏதாவது நம்பர்கள் இருக்குங்களா ஐயா? நிச்சயமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரத்துக்குன்னு நம்ம சில நம்பரை வந்து வண்டி நம்பராகவோ ஃபோன் நம்பராகவோ அல்லது நம்ம டெய்லியும் ஒரு பேப்பரில் அந்த நம்பரை எழுதிட்டே வரலாம், நம்ம கையில் கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்குமே அது இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, பாதியில் நின்று போயிருக்கும். அப்போ அந்த வீடை கட்டி முடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் பயன்படுத்தலாம்னா 49ங்கிற நம்பரை பயன்படுத்தலாம். ஏன்னா 4ங்கிறது வீடு, 9ங்கிறது அதிர்ஷ்டம்னு அர்த்தம். அப்போ அந்த வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டம் வரணும், வீடு சீக்கிரமாக கட்டி முடிக்கணும்னா 49ங்கிற நம்பரை பயன்படுத்தினா வீடு கட்டி முடிச்சிடலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்போ அது குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கும், குழந்தை சீக்கிரமாக கிடைக்கணும்னா 59ங்கிற நம்பரை பயன்படுத்தலாம். ஏன்னா 5ங்கிறது குழந்தை, 9ங்கிறது வந்து அதிர்ஷ்டம். அப்போ குழந்தை கிடைக்கிறதுல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான தடைகள் இருக்கும். இப்போ வருமானம்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேலைக்கே போவாங்க, ஆனால் நல்லா வருமானம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 29 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தலாம். ஏன்னா 2ங்கிறது வருமானம், 9ங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ தனம் அதுக்கப்புறம் பாக்கியம் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும். அப்போ அந்த 29ங்கிற நம்பரை பயன்படுத்தினா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்த நம்பர் பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும், அந்த பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கும்ன்றது அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நிமித்தமாக நம்பரை பார்க்கலாங்களா ஐயா? நிச்சயமாக பார்க்கலாம். பொதுவாக நிமித்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து
நமக்கு பிரபஞ்சம் அந்த ஸ்பாட்டில் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய பதில் தான் நிமித்தம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அது நிமித்தமாக தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த விஷயத்த பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆஃபீஸில் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வரும்போது எனக்கு திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓரளவுக்கு இந்த பொருத்தம் நல்லா இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வரணும்னு இருப்பேன். அப்போ ஒரு ஃபோன் வரும். அப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 79 அப்படின்னு முடியும். அப்படி முடிஞ்சதுன்னா அது ஒரு நிமித்தமாக எடுத்துக்குவேன். ஏன்னா 79ங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு சுப காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் 79. 7னா திருமணம், 9னா அதிர்ஷ்டம், 9னா தெய்வ அருள், குரு அருள். அப்போ அந்த திருமணம் நல்ல விதமாக போகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும். அப்போ 79ன்னு முடிகிற மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் வந்துச்சு. அந்த ஃபோனை வந்து பார்த்த உடனே நம்பர் வச்சுட்டு முடிவு பண்ணிட்டேன், இந்த பொருத்தம் நிச்சயமாக திருமணம் பண்ணி நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா விஷயத்துலையும் இந்த நிமித்தத்துக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தலாம். அது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி அனுப்புகிறோம் ஜாதக ரீதியாக, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, சபாதோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கள், காசிக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா பரிகாரம் சொல்கிறோம். அப்போ அந்த பரிகாரம் பண்ணி முடிக்கும்போது அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு இந்த ஏஞ்சல் நம்பர் அடிப்படையில் நம்ம சில நிமித்தங்களை பார்க்க முடியும். பொதுவாக அந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த விஷயத்துக்காக பரிகாரம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம கண்ணில் படணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாகவே பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 999 அப்படிங்கிற நம்பர், 1111 அப்படிங்கிற நம்பர், இது கண்ணில் பட்டால் தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம பண்ண பரிகாரம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகளுக்காக நம்ம போகும்போது 611 அப்படிங்கிற நம்பர்னால், இப்போ கடன் பிரச்சனை, கடன் கிடைக்கணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்காக பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா 6னா கடன், 11னா வந்து கடன் கிடைக்கிறது. அப்போ 611ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா கடனுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ண போனால் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து 411 நம்பருங்கிற பார்க்குறாங்க, வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வாஸ்து குறைபாட்டுக்காக ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா 411ங்கிற நம்பர் பார்த்தா அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு தீரப்போகுதுன்னு அர்த்தம். அது நிமித்தத்தில் உணர்த்தும். இப்படியும் நம்ம பார்க்கலாம். ஐயா, இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா ஐயா? நம்ம இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக 500 ரூபா கட்டணத்தில் விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து 3வது சனிக்கிழமை 3 மணி நேர வகுப்பாக இந்த ஜூலை மாதம் நடைபெற போகுது. 19/7/2025 இந்த வகுப்பு நடைபெற போகுது. இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ரொம்ப குறைந்த கட்டணம் தான், 500 ரூபா கட்டணத்தில் மிக அருமையான தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தர வெற்றி அடையணும், உங்கள் பிரச்சனைலாம் தீரணும்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடையலாம். அது முழுமையாக இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம். இதில் முதல்ல ஜாயின் பண்ணுற 500 நபர்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் அனுமதி. ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன்.